குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒரு தலைநகர்ல இப்படி துணிச்சலா வந்து ஒரு 4 பேர் 6 பேர் கொண்ட ஒரு படையோ ஒரு குழுவோ சேர்ந்து ஒரு மாநில அளவுல பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவரை போய் அவங்க வீட்டு வாசல்லே வச்சு கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த சினாரியோ இருக்குல்ல, அந்த மனப்பான்மையே ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது. இது யார் பண்ணது, அந்த பண்ணின அந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், இப்படி 1000 விஷயங்கள். ஒரு வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கு பழி வாங்கலாம், இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப அந்த கொலை நடந்த போதே சீர்காழியில் நடந்த ஒரு காணொலியை முதலமைச்சர் பார்த்தாருன்னா நிஜமாவே தன் தலையில தானே அடிச்சுக்குவார். ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை கேள்வி பண்றாங்க, அதை தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்ட ஒருத்தரையும் அந்த உள்ளூர் ரவுடிகள் தாக்குறாங்கன்னா அந்த தந்தைய உறவினர்களை போட்டு அந்த தாக்குற பட்ட பகல்ல அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கட்டும், நம்ம இதுலயும் சொல்ல முழு ரீதியா ஒத்துழைக்கலாம் கூட வேலை வாங்குற விதம்னு ஒன்று இருக்கு. நான் போக முடியல, நீ இப்போ என்னன்னு கேட்டுவா, உதயநிதி அனுப்பலாம், ஒரு அமைச்சர் அனுப்பலாம், ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. ஆனால் அதில் 10% அதில் பாடம் கற்றுக்கணும். ஆட்சியாளர்களுக்கு அவரும் முன்னுதாரணமாக இருந்தார். ஊழல் குற்றச்சாட்டுகள்ல எப்படி நடந்துக்கூடாதுன்னு ஜெயலலிதா எப்படி பாடமாக இருந்தாரோ, வேறு பல விஷயங்கள் நிர்வாக விஷயங்களை கலைஞர்கிட்ட சில திறமைகள் பாடம் கற்றுக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துருப்பார் ஸ்டாலின் கூட. அந்த மேடையில் அவருக்கு பக்கத்தில் இடமும் வளமுமாக உட்கார்ந்துருந்தவங்களே அது தப்பாச்சேன்னு, நம்ம இவ்வளோ பெரிய கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நாடாளுமன்றத்தை, ஆனாலும் நம்ம இறங்கலைன்னா தப்பா போயிடும்னு தான் சொன்னாங்க. வணக்கம் லட்சுமணன். வணக்கம். இந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கார். இந்த படுகொலையை பற்றி நினைக்கிறீங்க? ஒரு இளம் வயது மரணம் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் பெற்று மாநில அளவில் தேசிய அளவில் பலராலும் கவனிக்க தகுந்த ஒரு இளம் தலைவர் இந்த மாதிரியான ஒரு மரணத்தை தழுவது துரதிருஷ்டவசமானது, வேதனைக்குரியது. இது யார் பண்ணது, அந்த பண்ணின அந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணார், இப்படி 1000 விஷயங்கள் இருக்கட்டும். அது போலீஸார் இருக்கிறாங்க, அது விசாரிக்க போறாங்க, அது சட்டம் தன் கடமையை செய்யணும்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு தலைநகர்ல ஒருத்தரை பழிவாங்கல் நடவடிக்கையாக இருந்தால் கூட, பழிக்கு பழி தீர்ப்பதாக இருந்தால் கூட, இப்படி துணிச்சலா வந்து ஒரு 4 பேர் 6 பேர் கொண்ட ஒரு படையோ ஒரு குழுவோ சேர்ந்து ஒரு மாநில அளவுல பொறுப்புல இருக்கிற ஒரு தலைவரை போய் அவங்க வீட்டு வாசல்லே வச்சு கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த சினாரியோ இருக்குல்ல, அந்த மனப்பான்மையே ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தானது. இது யார் ஆட்சிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எது தேவைன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு வில் பவர் வேணும், அவ்வளவுதான். ஆட்சியில் யார் இருந்தாலும் காவல்துறையினர் தங்கள் கடமையை சரியா செய்யணுங்கிற அந்த அடிப்படை புரிதல் இருந்தால் போதும். இதுல அரசியலுக்கோ ஆட்சிக்கோ சம்பந்தமே கிடையாது. இப்ப எப்போ ஆட்சியை வந்து தொடுவோம், நம்ம இந்த காவல்துறையை சரியா முடுக்கி விடுறாங்களா, அப்படி செயல்பட தவறிய காவல்துறையினர் மீது ஆட்சியில் இருப்போர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையா, இப்படி வச்சு இடம் போடலாமே தவிர ஒரு கொலை நடந்துட்டதுனாலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டாவது, இந்த அரசு நடந்துக்கிற விதமாவது இனிமேல் வரப்போற அரசுகள் வரப்போற அதிகாரிகளுக்கு யார் கீழே வேலை பார்த்தாலும் தங்கள் கடமையை செய்யணுங்கிற ஒரு பயம் கலர்ந்த கடமை உணர்ச்சியை இனிமேலாவது தூண்டி விடணும்னு பாக்குறேன். ஒரு வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கு பழி வாங்கலாம், இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்ப அந்த கொலை நடந்த போதே ஏன் சரியான நடவடிக்கை எடுக்கல? நீதிமன்றத்துல பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டதா தகவல் போகணும்னா வந்துட்டு இருக்கு. போலீசார் தலைகுனிய வேண்டிய கேள்விகள் அதெல்லாம். அதுக்கு யார் காரணம்? அவர்கள் தவறு செஞ்சால் அந்த யார் மேல போய் வந்து விடியும்? நான் முதல்ல இருந்து சாதாரண ஒரு விஷயம் எது நடந்தாலும் முதலமைச்சர் தலையில தான் வந்து விடியும். சட்டம் ஒழுங்குனா ஸ்ட்ரைட்டா அவர் தான் பொறுப்பு, போலீஸுக்கு அவர் தான், உள்துறை அமைச்சர் அவர் தான். இனிமேல் என்ன செய்யணுங்கிறதுக்கு முதல்ல ஒரு துணிச்சலான நடவடிக்கையை, ஒரு எஸ்ஓபி மாதிரி இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும், நடந்துட்டா எந்த அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அதை நடவடிக்கை எடுக்கணும். இரும்பு கரம்னா எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிறது இல்லை, உங்க செயல்ல இருக்கணும். அது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை மக்கள் பார்க்கணும். அப்படி அந்த மாதிரியாவது இனிமேல் செய்யணும்னு பாக்குறேன். அதை தாண்டி இந்த கொலைக்குள்ள தனிப்பட்ட முறையில் போறதுக்கு நமக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை. விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது இவங்க தான் பண்ணாங்க அப்படின்றது சொல்றதுல எனக்கு உடன்பாடு. ஒட்டு மொத்தமா பார்த்தா ஒரு இளம் தலைவர் இவ்வளவு ஒரு விரைவாக ஒரு மரணத்தை தழுவுனது, இந்த மாதிரி தழுவுனது துரதிருஷ்டவசமானது, துக்ககரமானது. இப்போ அடுத்தடுத்த கொலைகள் நடந்துட்டு இருக்கு. தீபக் ராஜ் ஆகட்டும், சேலம் அதிமுக பிரமுகர் அவரு கொண்டிருக்காரு. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு. முதல்ல என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? முதல்ல முதலமைச்சர் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போடணும். எஸ்பிக்களை கூப்பிட்டு எங்க என்ன நடக்குது, லேப்ஸ் எங்கேயாவது இருக்குதா? ஏன்னா எல்லா கொலைகளுமே நீங்க தடுத்துற முடியாது. ஆனால் குறைஞ்சபட்ச பாதி கொலைகளை தேடி அன்னைக்கு சீர்காழியில் நடந்த ஒரு காணொலியை முதலமைச்சர் பார்த்தாருன்னா நிஜமாவே தன் தலையில தானே அடிச்சுக்குவார். ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை கேள்வி பண்றாங்க, அதை தட்டி கேட்க முடியல, தட்டி கேட்ட ஒருத்தரையும் அந்த உள்ளூர் ரவுடிகள் தாக்குறாங்கன்னா அந்த தந்தைய உறவினர்களை போட்டு அந்த தாக்குற பட்ட பகல்ல நடு ரோட்ல. அப்போ என்ன நடக்குது, இங்க ஆட்சி நடக்குதா இல்லையா ஒரு கேள்வி வருமா இல்லையா? திராவிட மாடல் ஆட்சி, மகளிருக்கு இலவச பேருந்து, 1000 ரூபாய் மாசம், எத்தனையோ திட்டங்கள்.
இது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலின் முதல்ல இதை மனசுல வச்சுக்கணும். இது எதுவுமே மக்கள் ஞாபகத்துக்கு வராது. இந்த மாதிரியான நடுரோட்ல சில சம்பவங்கள் நடந்தால் அது அத்தனையும் மறைக்கிற மாதிரி ஒரு கரும்புள்ளி ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டிக்கணும். இந்த ஆபத்தை முதல்ல அவர் உணரணும். மற்றபடி கொலைகள் நடந்துட்டாலே அந்த அரசு வீட்டுக்கு போகணும், ராஜினாமா பண்ணணும், இது என்ன ஆட்சி அப்படின்லாம் சொல்லி எல்லா ஆட்சியிலையும் கொலைகள் நடக்கும். எதையெல்லாம் தடுக்க முடியும், தடுக்க முடியாத கொலைகள் நடந்துட்டா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத புரிய வச்சாலே போதும். பொதுமக்கள் பாதுகாப்பாக தான் உணர்வாங்க. இது தொடர்ற போது நீங்க ஆரம்பிச்ச உடனே அங்கே இங்கே இங்கேன்னு ஒரு 3-4 ஊரை சொல்லிட்டீங்க. இப்படி வரக்கூடாதுங்கிற நான் எங்க கடைசியா எப்போ இப்படி ஒரு கொலை நடந்துச்சு அப்படிதான் நீங்களும் யோசிக்கணும், நானும் யோசிச்சு தான் பதில் சொல்லணும். ஆமா இல்ல இங்கே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்ப அது என்னன்னு ஒரு கேள்வி யார் மனசுலயும் வரும். இது ஏதோ அரசியல் ரீதியா ஒரு அரசை விமர்சிக்கிறதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பீதியை கிளப்பி விடுற அளவுக்கு அது போகுங்கிற ஆபத்தை முதலமைச்சர் உணரணும். இப்போ முதல்வர் சுற்றி அதிகாரிகள் இருக்காங்க, பல தகவல் முதல்வர் எட்ட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இல்ல அப்படி நம்ம ஒரு பிளாட்டண்டா போய் சொல்ல ஒரு சார்ஜ் பண்ண வேண்டாம். அவரே பலரோடு பேசுறவர் தான், முதலமைச்சர் பேசுறவர் தான். செய்திகள் அவர் நீங்க எந்த அதிகாரியும் டிவி அவர் ஆன் பண்ணி விட்டு போக மாட்டார். அவர் ஆன் பண்ணி பார்த்தா கூட ஒரு அதிகாரி வந்து ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணிடுறாரு, டிவியை கூட பார்க்க விட மாட்டாங்க. அப்படி இல்லையா, அவர் கையில போன் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, தொலைபேசிகள் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, எல்லா இன்டர்நெட் இருக்கு, எல்லாத்தையும் அவரே பார்க்கலாம். அவருடைய உடல்நிலை நல்லா இருக்கட்டும், நம்ம இதுலயும் சொல்ல முழு ரீதியா ஒத்துழைக்கலாம் கூட வேலை வாங்குற விதம்னு ஒண்ணு இருக்கு. நான் போக முடியல, நீ இப்ப என்னன்னு கேட்டுவா, உதயநிதி அனுப்பலாம், ஒரு அமைச்சர் அனுப்பலாம், ஒரு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நான் சொல்றேன். என்னன்னு பாரு, மெத்தனால் 2000 லிட்டர் கைப்பற்றிருக்கிறாங்கன்னா அந்த 2000 லிட்டர் எப்படி லாஜிஸ்டிக்ஸ் எங்க இருந்து எங்க வந்துச்சு, கொஞ்சம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு காட்ட வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு வந்திருக்குன்னு நான் சொல்றேன். அவருக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் கவர்மெண்டா சார் அப்படிலாம் நம்ம சொல்லலை. அரசாங்கம் எங்ககிட்ட தான் இருக்கு. லேப்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். கஞ்சா விற்பனை இன்னைக்கும் தொடருது. வித்துட்டு அதுல வர்ற ஷேர் ஒரு 20% அறிவாலயத்துக்கு வந்துடணும் அப்படியே உத்தரவு போட்டிருக்காரு. இல்ல திமுக அந்த பணத்துல இயங்குதா, அரசியலுக்கு 1000 சொல்லலாம். அப்ப எதுவுமே நீங்க இந்த தவறுகளை செய்யாத போது இந்த தவறை ஏன் சுமக்குறீங்க? தடுத்துருங்க சார். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? திமுக காரணம் எல்லாரும் கஞ்சா வியாபாரி பூரா திமுக காரணம், சரி கட்சிக்காரன் பொழைச்சிட்டு போகணும்னு சொல்றதுக்கு ஒரு திமுக காரணம் இல்ல, அரசியலுக்கே இடம் இல்லை. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு விரட்டுனா நான் திருப்பி என்ன தெரியுமா சொல்றேன், எங்க வந்து ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் இருக்க முடியாது. ஆனா அதுல 10% அதுல பாடம் கத்துக்கணும். ஆட்சியாளர்களுக்கு அவரும் முன்னுதாரணமா இருந்தார். ஊழல் குற்றச்சாட்டுகள்ல எப்படி நடந்துக்கூடாதுன்னு ஜெயலலிதா எப்படி பாடமாக இருந்தாரோ, வேறு பல விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள கலைஞர்கிட்ட சில திறமைகள் பாடம் கத்துக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்திருப்பார் ஸ்டாலின். எதிர்கட்சியா இருந்தாலும் ஜெயலலிதாட்ட சில குணங்கள் இருக்கு. அவர் எப்படி இரும்பு கரம் கொண்டு நடத்தினார் கத்துட்டு இருக்கணும். நம்ம ஆட்சியில நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னோம், ஒரு பெண் எஸ்பி மேல பாலியல் புகார் வந்துச்சு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு செய்ததாக ஆளான ஒரு நபரே அவருக்கு மேல இருக்கும் அதிகாரி. நாமளே ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம எத்தனை அறிக்கை விட்டுருப்போம், ஆட்சிக்கு வந்துட்டோம், 3 வருஷம் ஆச்சு. அந்த அதிகாரி பாதிக்கப்பட்டதுதான். ஒரு அடி கூட அந்த வழக்கு நகரல. ஏன் நகரல? சிபிசிஐடி விசாரணை போச்சு, ஏன் இன்னும் தொடங்கல? விசாரணை ஏன் தொடங்கல? யார் தடுக்கிறா? முதலமைச்சர் நேரம் கேட்டுக்கொண்டல. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இப்போ அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்லல, நான் திரும்ப சொல்றேன். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நினைவுபடுத்தியாவது நீங்க கொஞ்சம் இறங்கி செயல்பட வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு சுட்டி காட்டுறேன். இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டப்போ கொஞ்சம் திமுக எளிதாத மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷச்சாராய சம்பவம், அடுத்தடுத்து கொலைகள், இதெல்லாம் வந்து இடைத்தேர்தல் முடிவில் எதிரொலிக்கும்னு நான் பார்க்கல. உள்ளூர் அரசியல், சாதிய வாக்குகள், கூட்டணி பலம், பணபலம், இதெல்லாம் தான் வேலை செய்ய போகுது. எதிர்பார்த்ததுக்கு மாறா கொஞ்சம் பலமா இருக்கு போட்டி அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்ச பிறகும் அதிமுக போட்டியிடல, அது வேற. 3ஆம் இடம் பிடித்த அந்த பிஜேபி தலைமையிலான அல்லது அந்த தேசிய ஜனநாயக கூட்டு ஒரு அங்கமாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுற போது எல்லா தலைவர்களும் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, பிரச்சாரம் பண்றாங்கன்னா அவ்வளவு எளிதா எடுத்துக்கிறது ஆளுங்கட்சிக்கு நல்லது இல்லதான். கடுமையான போட்டி ஏற்படுவது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு அந்த யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போறாங்க. மேலோட்டமா பார்த்தா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அவங்ககிட்ட இருக்கிற பண பலத்துக்கு, அதிகார பலத்துக்கு. இன்னும் பண விநியோகம் தொடங்கதான் போகுது. அந்த அளவுக்கு எதிரணி கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு கடுமையான போட்டியை ஏற்படுத்துற அளவுக்காவது எதிர்கட்சிகள் களமாடுவதில் ஒரு பத்திரிகையாளரா எனக்கு மகிழ்ச்சி தான். அங்க அதிமுக ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை 2ஆம் கட்ட தலைவர்களும் கூட அதை ரசிக்கல. அதை பத்தி ஒரு ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்தில் நடந்த போது இந்த மாதிரி நம்ம புறக்கணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு எடப்பாடி முதல்ல ஒரு பிச் பண்றாரு கருத்தை. கூட அந்த மேடையில அவருக்கு பக்கத்துல இடமும் வளமுமாக உட்கார்ந்துருந்தவங்களே அது தப்பாச்சேன்னு, நம்ம இவ்வளவு பெரிய கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கலாம் நாடாளுமன்றத்தை, ஆனாலும் நம்ம இறங்கலைன்னா தப்பா போயிடும்னு தான் சொன்னாங்க. இல்ல செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அப்ப ஒரு தொகுதிக்கே செலவு பண்ண முடியல, அப்புறம் பொது தேர்தல் வருது, எப்படி 234 தொகுதிக்கு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்ட கேள்விக்கு எடப்பாடியிடம் சரியான பதில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். ஒட்டுமொத்தத்துல என்ன, எடப்பாடி என்கிற ஒரு தனிநபருடைய முடிவு, கட்சி தலைவர் அவர் தான் எடுக்கணும், அவருக்கு அந்த உரிமை இருக்கு.
அதன்படி தான் இந்த புறக்கணிப்பு நடந்திருக்கு. சிவி சண்முகம் கூட அதை ரசிக்கலைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இறங்கி இருக்கணும். என்ன சார் பெரிய செலவு? ஆளுக்கு 10 லட்சம் கொண்டா எத்தனை கோடி சார் வந்து கொட்டுவாங்க? அப்ப அதிமுக மந்திரியா இருந்து சம்பாரிச்சவங்களாம் கொண்டு வீட்டில் வச்சு அடைச்சிக்கிறதுக்கு தானா, இல்லை பினாமிகள் சொத்துல போட்டு அமுக்கிறதுக்கு தானா? கட்சிக்கு ஒரு தேவை என்ன கொடுக்கறதுக்கு தானே நீங்க சம்பாதிக்க அனுமதிச்சிங்க. அப்போ எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக அனுபவிச்சுட்டு இருக்குல்ல, சம்பாதிக்க நாளைக்கு எதிர்கட்சியானா அவங்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தானே ஒரு மந்திரி பதவி கொடுக்குறீங்க. இதுல சொல்றதுக்குலாம் நான் வெக்கப்படலை. ஊரறிஞ்ச ரகசியம். ஆட்சியில் இருக்கிறவங்க பணம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சி தேவைக்கு, கட்சிக்கு நடத்துறதுக்கு பணம் வேணும். யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஒரு அளவா அடிங்க, ஏழைகள் வகுத்துல அடிக்காம அடிங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அது வாழ்க்கையில் ஒரு அங்கமாவே மாறி போச்சு. அவ்வளவுலாம் இருந்த அந்த பணமெல்லாம் ஒரு தொகுதியில செலவு பண்ண பணம் இல்லைன்னு உள்ள சொன்ன காரணம். வெளியில 4 பக்கம் அறிக்கை விட்டாரு. ஆளுங்கட்சி எப்பயுமே அராஜகம் தான் பண்ணும், திமுக வன்முறையை கட்டவிழ்த்து விடும். அதையெல்லாம் மீறி தானே ஜெயலலிதா பல நேரங்கள்ல போட்டிட்டார். புறக்கணிச்ச வரலாறும் இருக்கு, ஜெயலலிதா துணிச்சலோடு களமிறங்கிய வரலாறும் இருக்குல்ல. களமிறங்கின வரலாறு நல்ல வரலாறு எடுத்துக்கங்களேன். ஏன் ஜெயலலிதா அம்மாவே புறக்கணித்தான்னு ஏன் தப்பான விஷயத்துக்கு போய் உதாரணத்தை எடுத்து வந்து அது பின்னாடியே ஒழிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தொண்டர்களுக்கும் இருக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும். ஆனாலும் வாக்குப்பதிவே நடக்க போகுது. இதுல இருந்து அவர் என்ன சாதிச்சாருன்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகட்டும். இப்போ அதிமுக போட்டிட்டாதால ஜெயலலிதாவோட படத்தை வச்சு பாமக பிரச்சாரம் பண்றாங்க. சீமான் கட்சியும் வந்து கேட்டுட்டாங்க. அதிமுக ஓட்டுக்கு யாருக்கு போகணும்? மேடையில ஏன் ஜெயலலிதா படம் இருக்கு? தினகரன் அந்த அணியில இருக்கிறார். அவர் அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் அவங்க அம்மா பேரனாலே கட்சி வச்சு நடத்துறாரு. அவர் வச்சுக்கிறதுக்கு அவரு வச்சா தப்பு இல்லைன்னு அவர் சொல்றார். இவர் எப்படி தடுக்க முடியும்? வேணா ஜெயக்குமார் வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, டிஜிபிட்ட போய் கொடுப்பீங்க, அவ்வளவுதானே செய்ய முடியும். ஆனா ஒரு இதை சொல்லிதான் வாக்கு கேட்கணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக வேற மாதிரி விமர்சிக்கலாம். நீங்க வைக்கவே கூடாதுன்னு சொல்ற உரிமை அதிமுக இருக்கிறதா நான் பார்க்கல. அவங்க வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கலாமே தவிர நீங்க வைக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுற நிலைமையில இல்லை. அங்கே தினகரன் இருக்கிற போது ஒரு லாஜிக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் வந்து ஒதுங்கினாலும் சமீப காலமா வந்து எடப்பாடி வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது தொடரணுங்கிறேன். இதுதான் சார் ஜெயலலிதா ஸ்டைலு. நான் ஜெயலலிதா இருக்கிற இடம் மட்டும் எனக்கு வேணும், ஆனா அவங்க பாணியை நான் கடைபிடிக்கவே மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஆக்டிவா பண்ணுங்க. இப்பதான் பிஜேபி விமர்சிக்க ஆரம்பிச்சு. பிஜேபி விமர்சிக்கணும்னு நாம சொல்லல. அந்த அணியை விட்டு வெளியில வந்துட்டேன், இப்ப மட்டும் இல்ல 26லயும் கூட்டணி இல்லைன்னு நீங்க சொன்னதுனால நம்ம இதை சொல்றோம். அப்ப சொல்லிட்டு அப்படியே நிக்காதீங்க. தொடர்ந்து அந்த இப்போ இந்தியில பேர் இருக்கு, சட்டங்களை திருத்தினதுல புதிய சட்டங்களுக்கு சமஸ்கிருதம் இந்தியும் கலந்த பேர் வச்சிருக்கேன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தான் எடப்பாடி கமெண்ட் பண்ணார். பத்திரிகையாளர்கிட்ட பேசுற போது சொன்னார், அறிக்கையிலே அது இருந்தது. இப்படிதான் சார் ஒரு எதிர்க்கட்சி செயல்படணும். கூட்டணியில இருந்தா கூட உங்களுடைய உணர்வுகளை சொல்ல தயங்கக்கூடாது. இது தினகரனுக்கு பொருந்தும், எடப்பாடிக்கு பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். இப்போ இன்டாக்டா இருந்துச்சு திமுக அணி நம்ம சொல்றோம். தேர்தல் முடிஞ்சோடனே அவங்கவுங்க பாணியில அவங்கவுங்க பேசுற காமராஜர் ஆட்சி அமைத்தே தீர்வோம். செல்லு பிறந்தைக்கு சொல்லதான் செய்வாரு. மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு தான் ஒரே சாத்தியம், அது கொண்டு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன், திருமாவளவன் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. யாருக்கு எதிராக அந்த கருத்து? மேலோட்டம் பார்த்தா திமுக எதிரான கருத்து. ஏன்னா அவங்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிற அதிகாரத்தை கையில் வச்சிருந்தும் அவங்க செய்யாம இருக்கிற போது அமல்படுத்தணும்னு சொன்னாலே அதுக்கு எதிர்நிலை தான். திருமாவளவன் எடுத்துட்டு இருக்கேன், அவர் கட்சி நடத்த வேண்டாமா? அது அவருடைய கொள்கை. கூட்டணிங்கிறது வேற, அவங்கவுங்க உணர்வுகளை சொல்றது வேற. இதை எடப்பாடி செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டோம், செய்ய தொடங்கி இருக்கிறாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சீமான் நாம் தமிழர் இயக்கத்துக்கும் அதிமுக ஒரு நெருக்கம் ஏற்பட்டே வருது.